ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நாமத்தினாலே இந்த ஆன்லைன் பரிசுத்த ஆராதனையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பினை கொடுத்த ஆண்டவருக்கும் நம்முடைய இரட்சணை சேனை தலைவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை நான் தெரிவித்து கொள்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்து இந்த ஆராதனையை நாம் ஆரம்பம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த பரிசுத்தமான இந்த நாளின் இந்த காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டவரே ஆன்லைன் பரிசுத்த ஆராதனையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவரின் எங்களுக்கு கொடுத்த மேலான பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இதில் பாகம் எடுக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையின் வாயிலாக உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. தடைகள் எல்லாம் மாறி போகட்டும். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள அன்பு தகப்பனே, இந்த பரிசுத்தமான இந்த கால வேளை, இந்த நல்ல வேலைக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த ஆன்லைன் மூலம் நடக்கிற இந்த பரிசுத்தமான இந்த நல்ல ஆராதனைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒரு கூட்ட ஜனங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய ஆர்ப்பரிக்கமும் உம்மை துதிக்கமும் உம்மை சோசரிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்களை இந்த இடத்தில் நீர் அழைத்து வந்தீங்களே, உம்முடைய நாமத்தை அறிவதற்கு, உம்முடைய நாமத்தில் வந்து நாங்கள் உங்களை துதிப்பதற்கு நீங்கள் கொடுத்த கிருபைகளுக்காக உங்களை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. உங்கள் நாமம் மகிமைப்படும்படி நாங்கள் ஜெயிக்கிறோம் அப்பா. ஏழை பிள்ளையாக எங்களை நீர் கண்ணோக்கி பாருமாப்பா. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மனபாரத்தோடும் மன கஷ்டத்தோடும் நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்கள் மனபாரங்கள், மன கஷ்டங்கள், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் மாறி போகட்டும் அப்பா. இந்த ஆராதனையில் பங்கெடுத்து வந்திருக்கிற அனைத்து ஆத்மாக்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. உங்களுடைய சமூகத்தில் யானோ தோனி வந்து மக்கள் வந்து கடந்து செல்லாதபடி தேவனே உங்களுடைய சமூகத்தில் வந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு சாட்சியுள்ள மக்களாக ஒவ்வொரு மக்களும் எழும்பத்தக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. இந்த ஆராதனையில் வந்திருக்கிற அனைத்து ஆத்மாக்களும் ரட்சிக்கப்படவும் உங்களுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாகவும் இருக்கும்படி தேவனுடைய சமூகத்தில் நான் ஜெயிக்கிறேன் அப்பா. ஏழை பிள்ளைகளே, இந்த சமூகத்தில் வந்து ஜெயிப்பதற்கு நீங்கள் ஒரு பாக்கியம் கொடுத்தீங்களே, அந்த கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. விசேஷமாக தேவனே, கல்லூரிகளில் பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெயிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா. குழந்தைகளுக்கு நல்ல படிக்கிற ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க, நல்ல கைகால் சொத்து கொடுங்க அப்பா. குழந்தைகள் படித்து வாழ்க்கையில் நல்ல நிலைமை கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. உங்களால் மட்டும் தகப்பனே அது முடியும் தகப்பனே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. படிக்கிற குழந்தைகள் நல்ல ஞானத்தோடு படித்து தேவனே, இப்பொழுது எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிறதாப்பா. அந்த எக்ஸாம் வேளையில் கர்த்தாவே உங்கள் கிருபை அந்த குழந்தைகளோடு தங்கியிருக்கட்டப்பா. அனைத்து பாடங்களையும் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேவனே ஒவ்வொரு குழந்தைகளும் வெற்றியடைய கிருபை செய்யுங்க தகப்பனே. அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நீங்கள் ஆசீர்வதித்து பண்ணி கொடுங்க தகப்பனே. வேலைக்காக காத்திருக்க படித்து முடித்து எனக்கு ஒரு வேலை கிடைக்கவில்லையே என்று
ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்குறோம் அப்பா. தேவனே, உம்மை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகள் வெக்கப்பட்டு போகக்கூடாதப்பா. உங்களுடைய சமூகத்தில் வந்து உம்மை நாடி வருகிற பிள்ளைகளுக்கு உங்கள் ஆசீர்வாதம் நிறைவாக இருக்க வேண்டும் என்று நான் ஜெயிக்கிறேன் தகப்பனே. திருமணத்துக்காக காத்திருக்கிற பெண்களுக்காக இருந்தாலும் சரி, ஆண்களுக்காக இருந்தாலும் சரியப்பா, நல்ல திருமண வரங்களை நீங்கள் கொடுங்க தகப்பனே. நல்ல திருமண வரங்களை பெற்று தேவனே இந்த குழந்தைகளுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிக்கப்பட்டு கொடுங்க தகப்பனே. கர்ப்பிணிகளுக்காக தேவனே ஏற்ற காலத்தில் கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கிற ஒரு சுதந்திரம் தகப்பனே, ஒரு ஆசீர்வாதம் அப்பா. அந்த கர்ப்பத்தின் கனிகளை தேவன் ஆசீர்வதித்து கொடுங்க தகப்பனே. உங்களுடைய நாமத்தினால் நீங்கள் ஆசீர்வதித்துக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா தேவனே. ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் கொடுக்கிற செய்திகள் மக்களை போய் சென்றடையத்தக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. அந்த செய்திகள் மூலம் மக்கள் ரட்சிக்கப்படவும் ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. விசேஷமாக ரட்சணை சேனை ஊழியங்களை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ரட்சணை சேனை ஊழிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா தேவனே. உங்களுடைய நாமத்தினால் எங்கெங்கெல்லாம் ஊழியங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய நாமம் அசைவாடட்டும் தகப்பனே. ஒரு மக்களும் தேவனே ஏமாற்றங்கள் அடையாதபடி உங்களுடைய நாமத்தினாலும் உங்க ஆசீர்வாதத்தினாலும் மனமகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் நீங்க வழிநடத்த வேண்டும் ஜெயிக்கிறோம்ப்பா. உங்களுடைய சமூகத்தில் யாராவது பலவீனத்தோடு வந்திருந்தால் தகப்பனே, அவங்க உங்க கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோமாப்பா. அவங்க பலவீனங்கள், நோய் நொடிகள் எல்லாமே மாறி போகட்டும் அப்பா. நீங்க கொடுக்கிற வருமானங்கள் தேவனே அந்த பிள்ளைங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் தகப்பனே. ஒரு ஆத்துமாக்கள் கூட மருத்துவமனைக்கு நீ சென்று விடாதபடி தேவனே, நீங்க கொடுக்கிற வருமானங்கள் அந்த குடும்பத்துக்கு போதுமான வருமானங்கள் இருந்த அந்த குடும்பத்துக்கு தேவையான காரியங்களுக்கு மட்டும் அந்த வருமானங்கள் செலவழிக்க வேண்டும் அப்பா. அனாவசியமாக மருத்துவமனைக்கு அந்த பைசாக்கள் போகாதபடி தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. என்னை நம்புகிற பிள்ளைகளை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன்னு சொன்ன தேவனே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்ன தேவத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. விசேஷமாக தேவனை வாலிய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. வாலிய பசங்களை ஆசீர்வதிங்கப்பா. வாலிய மகன் தன் வாழ்க்கையை எதனால் சுத்தம் செய்வான் தேவனுடைய வேத வசனத்தின்படி தானே என்று சொன்னது போல ஒவ்வொரு மக்களும் தேவனை திசை திரும்பி போய் கொண்டு இருக்கிறாரோ அப்பா. தேவனை அறியாத ஜனங்கள் உண்டு தகப்பனே. ஆனாலும் எல்லா ஜீவராசிகளும் தேவனே உங்களுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. உங்கள் நாமத்தினால் வந்து ஜெயிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் தேவனே. சபையிலுடைய விசுவாசிகள் அனைவரையும் ஆசீர்வதிங்க தேவனே. பெரியோர்கள் ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு இருக்கிற பலவீனங்களாம் மாறி போகட்டோமாப்பா. அசுத்த ஆவிகள் மாறி போகட்டோம்ப்பா. சத்துருக்கள் நிமித்தம் சாத்தான்களின் நிமித்தம் ஏற்படுகிற தொல்லைகளில் இருந்து மக்களை நீ ரட்சிக்க வேண்டும் என்று ஜெயிக்கிறோம்ப்பா. ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேக ஆத்மாக்கள் உண்டு தகப்பனே. விசேஷமாக இந்த உலக நாட்டு மக்களுக்காக ஜெயிக்கிறோமாப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நல்ல தலைவர்கள் தேவனை எடுத்து தாருங்கப்பா. நல்ல தலைவர்கள் தேவனே மக்களுக்காக நல்ல திட்டங்களை அவங்க செய்யவும் தேவனே, அது நிமித்தம் மக்கள் அந்த பலன்களை பெற்று அவங்க நல்லபடியாக இருக்கவும் கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் ஜெயிக்கிறோம் தகப்பனே. உங்கள் நாட்டு மக்களை நீங்கள் ஆசீர்வித்துக் கொள்ளுங்க. ஊழியங்களே, இந்த திருசபை மக்கள் எல்லாரையும் தேவனை ஆசீர்வதிங்கப்பா. மருத்துவமனையில் இருக்கிறவர்கள், வேதிப்பட்டவர்கள், வேசிகள் எல்லாரையும் தேவனை ஆசீர்வித்துக் கொள்ளுங்க. சோபலங்களை பெற்று கைகால சோங்களோட ஆரோக்கியமாக நீடிய நாட்கள் வாழ்வதற்கு கிருபை செய்யுங்கப்பா. சாத்தான் நிமித்தமும் சத்துருக்கள் நிமித்தம் ஏற்படுகிற தொல்லைகளில் இருந்து மக்களை நீங்கள் ரட்சித்துக் கொள்ளும் தகப்பனே. யாருக்கு எந்த கெடுதலும் தீங்கும் நேரிடாதபடி தேவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்லி ஜெயிக்கிற எங்கள் ஜீவனுள்ள அன்பு தகப்பனே, ஆமேன். பரமண்டத்தில் இருக்கும் எங்கள் அன்பு பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்தில் செயல்படுவதிலே பூமியில் செயல்படுவதாக. ஆனால் வேண்டிய ஆகாரங்களை எங்களை தாரும். எங்கள் கடனாளுக்கு நாங்கள் மன்னிக்கிற போல எங்கள் பாவகடங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரேசிக்கொள்ளாமல் தீமென்று எங்களை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் தேவனுக்குரியதே. ஆமென், ஆமென். என் மீட்பர் சென்ற பாதையில் போக ஆயத்தமா, கொல்கத மலைவாதையில் பங்கை பெறுவாயா. சிலுவையை நான் விடு, 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 சிலுவையை நான் விடு. ஊரா இனத்தார் மத்தியில் துன்பம் சகிப்பாயா, மோக தொபிகள் நடுவில் சிலுவையை நான் விடு, 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 சிலுவையை நான் விடு.
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேதாகமம் சங்கீதம் 146 அதிகாரம் 1 முதல் முடிய. அல்லேலுயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் இரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவருடைய ஆவி பிரியும். அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுவிக்கிறார். குருடனின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடக்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ கவிழ்ந்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரிகம் பண்ணுகிறார். அல்லேலுயா. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேதாகமம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னை இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த வருடத்திலே அக்டோபர் மாதத்தில் என்னுடைய கணவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் டாக்டர் சொன்னாங்க, ஒரு கால் ஃப்ராக்சர் ஆகிருக்கு, தலையிலையும் ஒரு ஃப்ராக்சர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. காலில் உள்ளது சரியாக்கிடலாம், தலையில் உள்ளது ஆனால் நம்ம கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என் பிள்ளைகளும் நானும் அந்த இடத்துல கண்ணீரோடு நாங்கள் நின்னோம். சபைக்காரங்களும் ஊழியக்காரங்களும் எங்களுக்காண்டி ஜெபிச்சாங்க. அந்த ஜெபத்தை கேட்டு நல்லபடியாக காலோட ஆப்ரேஷன் முடிஞ்சு தலையிலையும் ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் சொன்னாங்க, அது மைல்டாக தான் ஸ்க்ராட்ச் விழுந்திருக்கு, அதனால் மெடிசனில் நமக்கு சரியாக்கிடலாம், அதனால நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நோவாவுடைய கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைச்சது போல் எனக்கும் தேவனுடைய கண்கள்லேருந்து எனக்கு கிருபை கிடைத்து அவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்தி இந்த சாட்சியை முடிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
நாம் ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் செல்வோமாக. சங்கீதம் 146 சங்கீதம் 5வது வசனம் இப்படியாக சொல்கிறது, யாக்கோபின் தேவனை துணையாய் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் அழகாய் சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, யாக்கோபின் தேவன் என்று நம்முடைய ஆண்டவர் அழைக்கப்படுகிறார். ஏன் அவர் யாக்கோபின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார் என்று பார்த்தால், யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்தபடியினாலும், யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே அவர் அவனுக்கு துணையாய் நின்று அவனை வழிநடத்தினபடியினால், அவனுக்காக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தபடியினாலே அவர் யாக்கோபின் தேவன் என்று அவர் அழைக்கப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட யாக்கோபின் தேவனை நாம் துணையாக கொண்டு செயல்பட்டால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். யாக்கோபினுடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் பிறந்த 2வது மகன்தான் இந்த யாக்கோபு. 1வது மகன் ஏசா, 2வது மகன் யாக்கோபு. நாட்கள் செல்ல யாக்கோபு என்ன செய்கிறான்? தன்னுடைய சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை அவன் தகப்பனிடமிருந்து பெற்றுக்கொள்கிறபடியினாலே, ஏசா யாக்கோபை நான் கொண்டு போடுவேன் என்று அவன் சொன்னபடியினாலே, அவனுடைய பெற்றோர் யாக்கோபை என்ன செய்கிறார்கள்? லாபானிடத்திலே போகும்படி அவனை அனுப்புகிறார்கள். யாக்கோபும் என்ன செய்கிறான்? தன்னுடைய சொந்த இடத்தை விட்டு அவன் தன்னுடைய மாமன் வீட்டை நோக்கி, லாபானுடைய வீட்டை நோக்கி அவன் பிரயாணப்படுகிறான். போகிற இடத்திலே யாக்கோபு தனியாக தான் சென்றான். யாக்கோபுக்கு துணையாய் நிற்பதற்கு, யாக்கோபு கூட செல்வதற்கு யாருமே கிடையாது. யாக்கோபு சொல்லுகிறான், நான் யோர்தானை கடக்கும் பொழுது வெறும் கையுமாக தான் நான் கடந்து சென்றேன் என்று யாக்கோபு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் யாக்கோபு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினான். ஆண்டவரே, நான் போகிற இடத்திலே, இந்த வழியிலே என்னை நீர் பாதுகாக்க வேண்டும், எனக்கு உண்ண உணவு தர வேண்டும், உடுக்க வஸ்திரம் தர வேண்டும். அப்படி நீர் எனக்கு தந்து என்னை வழிநடத்தினால் நீர்தான் என்னுடைய தேவன் என்று அவன் என்ன செய்தான்? பொருத்தனையோடு கூடிய ஜெபத்தை அவன் ஏறெடுத்தான். அவனுடைய வழியிலே, அவனுடைய பிரயாணத்திலே, போகும் பாதை எப்படி இருக்கும் என்று தெரியாத அந்த சூழ்நிலையிலே, வழியிலே ஆபத்துக்கள் உண்டு, வழியிலே போராட்டங்கள் உண்டு, மோசமான வழி, அறியாத வழி, தெரியாத வழியிலே யாக்கோபை ஆண்டவர் அவனை வழிநடத்தி சென்றார். அவனுக்கு துணையாக சென்றார். தன்னுடைய மாமன் வீட்டிற்கு சென்றான். மாமா வீட்டுக்கு போனால் நன்றாக இருக்கலாம் என யாக்கோபு நினைத்தான். ஆனால் அவனுடைய நினைப்பின்படி நடக்கவில்லை. தன்னுடைய மாமாவினால் ஏமாற்றப்பட்டான், தம்முடைய மாமாவினால் வஞ்சிக்கப்பட்டான். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, வஞ்சிக்கப்பட்ட அந்த நிலைமையிலே, ஏமாற்றப்பட்ட அந்த நிலையிலே ஆண்டவர் யாக்கோபோடு கூட இருந்து அவனுக்கு துணையாய் நின்றார். யாக்கோபுக்கு சம்பளம் மாற்றப்பட்டது. 6 வருஷத்திலே 10 முறை அவனுடைய சம்பளம் மாற்றப்பட்டது. ஆனால் அந்த சூழ்நிலையையும் ஆண்டவர் யாக்கோபுக்கு துணையாயிருந்து அவனை பலுகி பெருகும்படி செய்தார். யாக்கோபு அனுப்பப்பட்ட இடம் அல்லது யாக்கோபு சென்ற இடம், அதற்கு ஒரு பெயர் உண்டு. பதான் அராம் என்கிற ஒரு பெயர் உண்டு. அதனுடைய அர்த்தம் நுகம் அல்லது நுகத்தடி. அந்த இடத்திற்கு போனால் திரும்பி வர முடியாது, திரும்பி வருவது கஷ்டம். அப்படிப்பட்ட நுகத்தடிக்குள் யாக்கோபு மாட்டி கொண்டான். என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டவர் யாக்கோபுக்கு தரிசனமாகி அவனை பார்த்து சொன்னார், நீ இந்த இடத்தை விட்டு உன் தகப்பன் வீட்டிற்கு போ என்று சொல்லி அவர் யாக்கோபோடு கூட பேசினார். யாக்கோபு என்ன செய்தான்? தன்னுடைய 2 பரிவாரங்களோடு கூட அந்த இடத்தை விட்டு அவன் வருகிறான். பிரியமானவர்களே,
அந்த நுகத்தடியிலிருந்து ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையை கொடுத்தார். அது மட்டுமல்ல, திரும்பி வருகிற வழியிலே லாபான் யாக்கோபுக்கு தீமை செய்யும்படியாக அவன் என்ன செய்கிறான், அவனை பின்தொடர்ந்து வரும்பொழுது ஆண்டவர் லாபானிடத்தில் பேசினார். நீ யாக்கோபுக்கு எந்த தீமையும் செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் லாபானோடு பேசினார். லாபான் என்ன செய்தான், தீமை செய்யும்படியாய் யாக்கோபோடு சண்டை செய்யும்படியாய் வந்த லாபான் அவனோடு சமாதானம் பண்ணி அவனோடு உடன்படிக்கை பண்ணி அவன் என்ன செய்தான், தன்னுடைய தேசத்திற்கு திரும்பி போனான். யாக்கோபு யாப்போக்கு என்று சொல்கின்ற அந்த ஆற்றங்கரையிலே இரவு முழுவதும் அவன் போராடி ஜெபித்தான். ஆண்டவரே, என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபித்தான். யாக்கோபுக்கு 2 விதமான ஆசீர்வாதம், அதாவது 2 விதமான பரிவாரங்கள் அவனிடத்திலே இருந்தது. மனைவிகள் உண்டு, பிள்ளைகள் உண்டு, வேலைக்காரர்கள் உண்டு, சொத்துக்கள் உண்டு, மிருக ஜீவன்கள் உண்டு, திரளான செல்வந்தனாக அவன் இருந்தான். ஆனால் அவன் சொல்கிறான், ஆண்டவரே, என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், என்னை ஆசீர்வதித்தாலொழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று தேவ சமூகத்திலே அவன் கெஞ்சி மன்றாடினான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? உன் பெயர் என்ன என்று கேட்டார். அவன் சொன்னான், என் பெயர் யாக்கோபு. யாக்கோபு என்று சொன்னால் குதிகால் என்று அர்த்தம், குதிகாலை வாருகிறவன் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட யாக்கோபு என்கிற பெயரை ஆண்டவர் இஸ்ரவேல் என்று மாற்றினார். தேவன் ஆளுகை செய்கிறவர் என்கிற அர்த்தமுள்ள அந்த பெயரை அவனுக்கு கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே அவன் கடந்து வந்த பாதைகள் தனிமையான ஒரு சூழ்நிலைமை, யாருமே அவனோடு இல்லாத ஒரு நிலைமை. அவனுடைய வீட்டிலே செல்ல பிள்ளையாக வாழ்ந்தவன் தான் யாக்கோபு. ஆனால் அவன் பிரயாணப்படும் பொழுது அவன் தனிமையாக அவன் இருந்தான். அவனுடைய வாழ்க்கை தனிமையாக இருந்தது. ஆண்டவர் அவனோடு கூட இருந்து அவனை நடத்தினார். தன்னுடைய மாமனால் வஞ்சிக்கப்பட்டான், ஏமாற்றப்பட்டான், சுரண்டப்பட்டான். அவனுக்கு எந்த விதமான வருமானம் இல்லை. அப்படி ஒருவேளை வருமானம் வந்தாலும் அந்த வழியையும் அவனுடைய மாமன் அடைத்து போட்டான். ஆண்டவர் என்ன செய்தார்? யாக்கோபுக்கு துணையாய் இருந்து அவன் சம்பாதித்து கொள்ளும்படியாய் அவனுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்தந்த காரியங்களை ஆண்டவர் யாக்கோபோடு கூட இருந்து அவன் செய்யும்படியாக ஆண்டவர் அவனுக்கு ஆலோசனை கொடுத்தார். அதன் மூலமாய் அவன் பலுகி பெருகினான். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான நெருக்கடிகள் உண்டு, பலவிதமான போராட்டங்கள் உண்டு. நாம் நினைக்கலாம், நான் தனியாக இருக்கிறேன், எனக்கென்று யாருமே இல்லை என்று நாம் நினைக்கலாம். என்னுடைய குடும்பத்தார் எனக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய என்னுடைய குடும்பத்தார் எனக்கு துணையிலேயே என்று நாம் கலங்கலாம். ஒருவேளை என்னை கட்டின என் புருஷன் எனக்கு துணையாயிருப்பான் என்று நினைத்தேன். ஆனால் அவனால் நான் கைவிடப்பட்டு இருக்கிறேன். என் பிள்ளைகள் எனக்கு ஆதரவாய் இருப்பார்கள் என்று நான் நினைத்தேன். ஆனால் என் பிள்ளைகள் என்னை தள்ளிவிட்டார்களே. இப்படிப்பட்ட பல ஏக்கங்கள், பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அவனோடு கூட இருந்து அவனை நடத்தின, அவனை ஆசீர்வதித்த, அவனை பலுகி பெருகின ஆண்டவர் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட இருக்கிற உங்களையும் ஆண்டவர் பலுகி பெருகச் செய்வாராக. பிரியமானவர்களே, நீங்கள் வேதத்தில் பார்த்தால் ஆதியாகமம் 12வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பார்த்தால் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை குறித்து வேதம் சொல்கிறது. ஆபிரகாம் அவன் கானானுக்கு புறப்பட்டு வரும்பொழுது அவன் செல்வந்தனாக தான் இருந்தான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார், அவனுடைய செல்வங்கள் பெருகும்படி செய்தார். ஈசாக்கினுடைய ஆசீர்வாதங்கள் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஈசாக்கின் ஆசீர்வாதங்கள் ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இப்பொழுது ஈசாக்குக்கு செல்கிறது. ஆனால் யாக்கோபின் ஆசீர்வாதம் எப்படி வந்தது தெரியுமா? அவன் வெறுமையாக போனான், கோலும் கையுமாக தான் அவன் சென்றான். வெறுமையில் சென்ற அவனை ஆண்டவர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அவனுடைய ஆசீர்வாதம் எப்படி வந்தது என்று சொன்னால் கிருபையினாலே வந்தது. ஆதியாகமம்
32வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே யாக்கோபு சொல்லுவதை நாம் வாசிக்கலாம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் என்று அவன் சொல்லுகிறதை நாம் அங்கே வாசிக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 49வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 49:26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாக்கோபு தன்னுடைய மகன் யோசேப்பிடத்திலே அவன் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்தது என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை விடவும் ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை விடவும் யாக்கோபின் ஆசீர்வாதம் பெரியதாயிருந்தது. அந்த ஆசீர்வாதம் எப்படி வந்தது? ஒன்றுமில்லாமையிலிருந்து வந்தது. வெறுங்கையுமாய் கோலுமாய் இருந்த யாக்கோபை ஆண்டவர் பலுகி பெருகும்படி செய்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் யாக்கோபின் தேவனை நீங்கள் துணையாய் கொள்ளும் பொழுது, யாக்கோபின் தேவனே எனக்கு இரங்கும், என்னை நடத்தும், எனக்கு உதவி செய்யும், என்னை ஆசீர்வதியும், உம்மை நான் நம்பி நிற்கிறேன், நீர்தான் என்னுடைய துணை, நீர்தான் என்னுடைய அடைக்கலம், நீர்தான் என்னுடைய கோட்டை, உம்மையே நான் நம்பி நிற்கிறேன் என்று அறிக்கை செய்யுங்கள், என்று ஜெபம் பண்ணுங்கள். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்து, நன்மைகளை காணும்படியாய் செய்து, மேன்மைகளை உங்களுக்கு கொடுத்து, உங்களுடைய வெறுமையிலே, உங்களுடைய தனிமையிலே, வஞ்சிக்கப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நான் முடித்துக் கொள்கிறேன். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளின் மூலமாய் நம் ஒவ்வொருவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உம் சித்தம் தேவா, உம் சித்தமே, குயவன் நீராமே, களிமண்ணாரே, உம் சித்தம் போல ஆக்கும் என்னை ஒப்புவித்தேனே பூரணமா. உம் சித்தம் தேவா, உம் சித்தமே, நொந்து சோர்வானே தாங்கிடுமே, வல்லமையாவும் தமக்கென்றும் தொட்டனை சோஸ்த மாக்கும் தேவா. உம் சித்தம் தேவா, உம் சித்தமே, என்னை முற்றுமாய் ஆட்கொள்ளுமே, ஆவியால் எந்த நீரப்பி என்னில் எப்போதும் வாசம் செய்யும். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கோலும் கையுமாய் சென்ற யாக்கோபை பலுகி பெருகும்படியாய் செய்த தேவன், அவனுடைய வழியிலே, அவனுடைய தனிமையிலே அவனோடு கூட இருந்து அவனை நடத்திய தேவன், வஞ்சிக்கப்பட்ட சூழ்நிலையிலையும் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையிலையும் அவனோடு இருந்து அவனை பலுகி பெருகும்படி செய்த தேவன், அவனை ஆசீர்வதித்த தேவன், அவனை நடத்தின தேவன், இன்றைக்கும் ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவனாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். நான் தனிமையாக இருக்கிறேனே, நான் போராட்டத்தில் இருக்கிறேனே, என்னுடைய சொந்தங்கள் கூட என்னை கைவிட்டு விட்டது என்று சொல்லி அப்படிப்பட்டதான புலம்பலோடு கண்ணீரோடு ஆண்டவரே யாராவது இருப்பார் என்று சொன்னார்.
யாக்கோபின் தேவன், அவர்களுக்கு நீர் துணையாய் நின்று ஆண்டவரே நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாத தேவன், தம்மை நம்பி நிற்கிற பிள்ளைகளை ஒருபோதும் தள்ளாத தேவன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. மேன்மையான காரியங்களையும் நன்மையான காரியங்களையும் நீர் செய்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், விசேஷமாக என்னுடைய இரட்சணை சேனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரட்சணை சேனையை நீர் ஆசீர்வதியும், தலைவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எல்லா ஊழியர்களையும் நீர் ஆசீர்வதியும், எல்லா படைத்தலங்களையும் ஆசீர்வதியும், உடைய ஸ்தாபனங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், எங்கள் ஜனங்களை நீர் ஆசீர்வதியும். விசேஷமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீர் பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களை நீர் ஆசீர்வதித்து இந்த பரீட்சைகளை தகப்பனே அதிக மதிப்பெண்கள் எடுக்க முடியா ஆண்டவரின் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர், எங்களுடைய குற்றங்கள், உடைய குறைகள், உடைய தப்பிதங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. உடைய கரம் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக எங்களை ஒப்புக்கொள்கிறோம். உடைய ஜெபத்தை கேட்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவத்தின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் சிநேகமும் மெய் சமாதானம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதாது, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.